ஒரு மதத்தை குறைந்தபட்சம் 2 கூறுகளா பகுத்துக்கலாம். ஒன்று உலக சித்திரம், இரண்டாவது வழிபாடு. தத்துவம் சார்ந்த இங்கிலீஷ்ல மெட்டபிசிக்ஸ் அப்படின்னு எதை குறிப்பிடுறோமோ அதைத்தான் நான் இங்க உலக சித்திரம் அப்படின்னு மொழிபெயர்க்கிறேன். அதாவது கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் எப்படி இருப்பார், இந்த உலகத்தினுடைய உண்மையான இயல்பு ரூபம் என்ன, நாம் எங்கிருந்து வருகிறோம், எங்கு போகிறோம், இந்த உலகத்திலே நாம் எதற்காக இருக்கிறோம், இது போன்ற கேள்விகளுக்கான ஒரு மதத்தின் பதில்கள் தான் அதனுடைய உலக சித்திரம். அதுவே கோயில்கள், பூஜைகள், சடங்குகள் போன்ற விஷயங்களை வரையறுப்பது தான் ஒரு மதத்தினுடைய வழிபாடு. அதை இங்கிலீஷில் லிட்டர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆண் சிங்கத்தினுடைய படம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துல இருந்து நீங்க பிடரியே நீக்கிட்டீங்கன்னா அந்த ஆண் சிங்கம் ஆண் சிங்கமாக இருக்காது, ஒரு பெண் சிங்கம் போல தோற்றமளிக்கும். அப்படின்னா அதை ஆண் சிங்கமாக ஆக்கியது அந்த பிடரி அப்படின்னு தானே அர்த்தம். அதுபோல எதை நீக்கினால் ஒரு மதம் மதமாக இல்லாமற் போகிறதோ அதுதான் அந்த மதத்தை மதமாக ஆக்கியது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அந்த வகையில் மதங்களில் இருந்து அவற்றின் உலக சித்திரங்களை நீக்கிட்டீங்கன்னா மதங்கள் மதங்களாகவே இருக்காது, வெறும் வழிபாடுகளாக மாறிடும். அந்த நிலையில மதங்களுக்கும் பழங்குடி வழிபாடுகளுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது. சொல்லப்போனா பழங்குடி வழிபாடுகளை அதனாலதான் நாம மதங்கள்னே சொல்றது கிடையாது. அப்ப ஒரு மதத்தை மதம் என்று ஆக்குவது அதனுடைய உலக சித்திரம் தானே. இன்னும் துல்லியமாக சொன்னா ஒரு மதம் என்பது அடிப்படையில் உலக சித்திரம் தானே. இதுல இருந்து கிடைக்கிற பாடம் என்னன்னா, ஒரு மதத்தை நாம் ஏற்கும் போது ஒரு உலக சித்திரத்தை ஏற்கிறோம். இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால அமேசான் காட்டுடைய நடுவுல சிக்கிக்கிறீங்க. அந்த காடு எவ்வளவு பெருசு தெரியுங்களா? கிட்டத்தட்ட மொத்த இந்தியாவையும் அந்த காட்டுக்குள்ள நீங்க அடைக்கிடலாம். அந்த அளவுக்கு பெரிய காடு. அதாவது காட்டுடைய மையத்திலிருந்து மலைகள், ஏரிகள், காட்டுவாசி கிராமங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து கால்நடையாகவே நடந்து நீங்க காட்டை விட்டு தப்பித்து வெளியே வரணும்னா குறைந்தபட்சம் 400 நாட்கள் ஆகும். அவ்வளவு பெரிய காடு அது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. எந்த திசையில பயணம் பண்றதுன்னே உங்களுக்கு புரியல. அந்த நேரத்துல ஒரு சேதமாகி கிடக்கிற ஒரு கூடாரத்தை பாக்குறீங்க. அந்த கூடாரத்துல உங்களுக்கு ஒரு 3-4 மேப்புங்க கிடைக்குது. முதல் மேப்பு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜிபிஎஸ், சேட்டலைட்டு இந்த டெக்னாலஜிலாம் வர்றதுக்கு முன்னாடி வரைஞ்ச ஒரு மேப். அதாவது ஆன்டிக் பீஸ்னு சொல்லுவோமே, அந்த மாதிரியான ஒரு கலை பொக்கிஷம். 2வது மேப்பு அங்கங்க உள்ளங்கை அளவுக்கு தண்ணி பட்டு அழிஞ்சு போயிருக்கு. அந்த அழிஞ்சு போன இடத்துலலாம் என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னு உங்களால யூகிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா பேப்பர் நல்லா வளவளன்னு இருக்கு, பளபளப்பா இருக்கு, கலர் கலரா வரைஞ்சிருக்கு. 3வது ஒரு மேப் கிடைக்குது. அந்த மேப்ல எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. அதாவது 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு மலையை 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு காமிக்குது. ஆனா காட்டை விட்டு நீங்க சீக்கிரமா வெளியே போயிடலாம், 1 மாசத்துக்குள்ள நீங்க காட்டை விட்டு வெளியே போயிடலாம் இப்படின்னு உங்களுக்கு காமிக்குது. 4வது ஒரு மேப் இருக்கு. அது அந்த காட்டை குறித்த ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குது. இப்ப இந்த 4 மேப்புங்கள்ல நீங்க எந்த மேப்பை உங்களுடைய வழிகாட்டியா தேர்ந்தெடுப்பீங்க? இது ஒரு ஆன்டிக் பீஸு, இதை தான் நான் எடுத்துக்குவேன்னு சொல்லி 100 வருஷத்துக்கு முன்னாடியே காலாவதியான முதல் மேப்பை எடுத்துக்குவீங்களா? இல்ல இந்த மேப்பு தான் பார்க்கவே பளபளன்னு வழவழப்பான பேப்பர்ல ரொம்ப அழகா கலர் கலரா டிசைன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி 2வது மேப் எடுத்துக்குவீங்களா? இல்ல இந்த மேப்பு தான் காட்டை விட்டு வெளியே போறது ஈஸி அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லி 3வது மேப் எடுப்பீங்களா? இல்ல அந்த காட்டை கொடுத்த ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குற 4வது மேப் எடுத்துக்குவீங்களா? அறிவுள்ள எந்த ஒரு மனுஷனும் 4வது மேப்பை தான் தேர்ந்தெடுப்பான். ஏன்னா உங்களுடைய தேவை என்ன? அந்த அமேசான் காட்டை குறித்த ஒரு தெளிவான சித்திரம். அப்ப உங்க கையில இருக்கிற சித்திரம் சரியானதா உண்மையானதா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அல்லது வசதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? ஒவ்வொரு மதத்தின் உலக சித்திரமும் இந்த உலகத்திற்கான மனித வாழ்க்கைக்கான ஒரு மேப் தான். அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட சுவைக்காகவோ வசதிக்காகவோ பெருமைக்காகவோ ஒரு மேப்பை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு மடத்தனமான விஷயமோ அவ்வளவு பெரிய மடத்தனம் தான் இதே காரணங்களுக்காக ஒரு மதத்தை தேர்ந்தெடுக்கிறதும். ஒரு மதத்தை பார்க்கும்போது அறிவுள்ள ஒருவனுக்கு எழ வேண்டிய முதல் கேள்வி அந்த மதத்தினுடைய உலக சித்திரம் சரியானதா உண்மையானதா அப்படிங்கிறது தான்.